நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை நாகும் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வார்த்தை இப்படியாக முடிகிறது. துஷ்டன் இனி உன் வழியாய் வருவதில்லை, அவன் முழுவதுமாய் சங்கரிக்கப்பட்டான். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. கர்த்தருக்கு உங்களோட வாக்குத்தத்தமாய் அவர் பேசுகிற வார்த்தை. இனி உன் வழியாய் துஷ்டன் இனி வருவது இல்லை. இன்னைக்கு நிறைய துஷ்டமான காரியங்கள் நடக்குதா? நீங்க விரும்பாத நிறைய காரியங்கள் நடக்குதுன்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு இருக்கீங்களா? மன கஷ்டத்தோடு கூட இருக்கீங்களா? கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதப்பா, நீ திகையாத. இவ்வளவு நாளும் துஷ்டன் உன் வழியா வந்து உன் குடும்பத்துக்குள்ள வந்து உன் குடும்பத்தை இன்னைக்கு நிறைய கொலாப்ஸ் பண்ணி குழப்பத்தை உண்டாக்கி நிறைய பிரிவினையை உண்டாக்கி நிறைய மரணத்துக்கு நேரம் நடத்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் உனக்கு சொல்ற வார்த்தை, துஷ்டன் இனி உன் வழியாய் வருவதில்லை, அவன் முழுவதுமாய் சங்கரிக்கப்பட்டான். முழுவதுமாய் சங்கரிக்கப்பட்டான். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு கடந்து போகிறார்கள். விடுதலையாக்கின பார்வோனே அவருடைய சேனையோடு கூட வருகிறான். வரும்பொழுது பாருங்கள், இந்த ஜனங்கள் பார்த்தார்கள், ஐயோ இது நம்ம வனாந்தரத்துல சாகிறதுக்காக வந்தோம்னு சொல்லி பயங்கர முறுமுறுப்போட இருந்தாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீங்க இப்படி முறுமுறுக்கிறீங்க, நீங்க இப்படி வேதனைப்படுறீங்க, இன்னைக்கு பார்க்கிற இந்த துஷ்டனை இனி நீங்க பார்க்க மாட்டீங்க. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. நம்ம என்றைக்குமே நமக்கு ஒரு பிரச்சனை வருகிறது, நமக்கு ஒரு வேதனை வருகிறது, நமக்கு ஒரு பெரிய சவால் வருகிறது என்றால் அதை தைரியமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவத்தையும் அந்த வளர்ச்சியும் உங்களுக்கு இருக்க வேண்டும். ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால், பாருங்கள், இந்த ஜனங்களுடைய முடிவை பார்க்கும் பொழுது நமக்கு நன்றாகவே தெரியும். அவர்கள் பார்வோனையும் பார்வோனுடைய சேனைகளையும் கர்த்தர் என்ன செய்தார்? நடு செங்கடலிலே அவர்களை முழுவதுமாக மூடி போட்டு விட்டார். நடந்த முடிவு நமக்கு நன்றாக தெரியும். ஆகையால் இந்த சம்பவத்தை வைத்து நமக்கு வரக்கூடிய துஷ்டன் இப்படிதான், அவனுடைய முடிவு இப்படிதான், அவன் நம்ம கூட டிராவல் பண்ற மாதிரி தான் இருக்கும், அவன் நம்ம கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கும், நம்ம கூட சாப்பிடுற மாதிரி தான் இருக்கும், நம்ம கூட வீடு கட்டுற மாதிரி தான் இருக்கும், நம்ம கூட எல்லா காரியத்தையும் செய்கிற மாதிரியே தான் இருக்கும், நம்மளை போல அவனும் வளர்ச்சி அடைஞ்சது போலதான் இருக்கும். ஆனால் அவனுடைய முடிவு நடு செங்கடல் தான். அவனுடைய முடிவு பாதி வயது தான். அவனுடைய முடிவு அவன் சம்பூர்ணமாக இருக்காது. ஆனால் கர்த்தரை தேடி கர்த்தரை பின்பற்றுகிற, கர்த்தரை தன்னுடைய தெய்வமாக கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் முற்றிலுமாக சங்கரித்து போடுவேன், உனக்கு நான் நீடித்த ஆயுட்களை தருவேன். நீடித்த ஆயுட்கள். ஆமென். துஷ்டன் பாதி வழியிலே போய்விடுவான், பாதி வயதிலே போய்விடுவான். ஆனால் நீங்கள் பூரண வயதுடையவர்களாய் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பீர்கள். இன்னைக்கு வியாதி உங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கலாம், பார்வோனை போல உங்களை பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கலாம், கடன் பிரச்சனை உங்களை ரொம்ப அச்சுறுத்திக்கிட்டு இருக்கலாம், பார்வோனை போல பின்னாடியே துரத்திட்டு வந்து உங்களை பயம் காட்டிட்டு இருக்கலாம். மரணமா, செத்துடலாமா, நம்மளால அந்த கடனை அடைக்க முடியுமா, நம்மளால இன்னும் எழுப்ப முடியுமாங்கிற பார்வோனை போல அவன் உங்களை பயம் காட்டிட்டே இருக்கலாம். ஆனா பார்வோனையும் பார்வோனுடைய சேனைகளையும் செங்கடலுக்கு நடுவிலே கவிழ்த்து போட்டவரை குறித்து நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். அதை அடையாளம் வைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஆண்டவர் எனக்காக பார்வோனையும் பார்வோனுடைய சேனைகளையும் செங்கடலுக்கு நடுவாக கவிழ்த்து போடுவார் என்று விசுவாசிக்க வேண்டும். நம்ம நிறைய நேரம் விசுவாசத்தை விட்டுறோம், பரிசுத்தவானுடைய பாதையை மறந்துடுறோம், தேவன் அவர்களை நடத்தின விதத்தை நாம் மறந்துடுறோம். இன்றைக்கு கொஞ்சம் புதுப்பித்துக் கொள்வோம், நம்முடைய சிந்தைகளை புதுப்பித்துக் கொள்வோம். ஏன் வேதாகமத்திலே பரிசுத்தவானுடைய வாழ்க்கையை சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது? அவர்களுக்கு என்ன பிரச்சனை வந்ததோ அதே போல பிரச்சனை நமக்கு வரவில்லை என்றாலும் அதே போல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சம்பவிக்கலாம். அதற்கு ஏற்றாற் போல சில சம்பவங்கள் ஏற்படலாம். அவைகளை வைத்துக் கொண்டு பரிசுத்தவான்களை கர்த்தர் இப்படி நடத்தினார், ஆகையால் அவர் என்னையும் நடத்துவார் என்று விசுவாசிக்க வேண்டும். பாருங்க, கோலியாத்தை தாவீது ஜெயிச்ச உடனே, தாவீது அரண்மனையில உட்கார்ந்து அரசனுடைய பதவியில உட்கார்ந்த உடனே சவுலுக்கு தாங்கல, சவுலே எதிரியா மாறிடுறான். பாருங்க, சவுலே எதிரியா மாறிடுறான். தன்னுடைய சொந்த மகளை கொடுத்து மருமகனுக்கு மாமனார் எதிரியா இருக்கிறான். இன்னைக்கு நிறைய மருமகளுக்கு மாமியார்கள் எதிரியா இருக்கிறாங்க, நிறைய மாமியாருக்கு மருமகள் எதிரியா இருக்காங்க. பயப்படாதீங்க, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, துஷ்டன் இனி உங்க வழியா வருவது இல்லை, முற்றிலுமாக சங்கரிக்கப்பட்டான். அதுக்காக உங்க மாமியார் செத்து போயிருவாங்க, உங்க மாமனார் செத்து போயிருவாங்க, உங்க மருமக செத்து போயிருவாங்கன்னு சொல்லல. அவர்களை துஷ்டமான காரியங்களை நடத்துகிற எல்லா ஆவிகளும் அவர்களை விட்டு போய்விடும். அவர்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற எல்லா ஆவியின் கிரியைகளையும்
கர்த்தர் இன்றைக்கு சங்கரித்து போடுவார். விசுவாசிங்க. அப்படித்தான் கர்த்தர் செய்தார் அற்புதத்தை. தேவன் பாருங்க, சவுல் தாவீதை துரத்திக்கிட்டே வரான். தாவீதுக்கு என்ன பயன்னா, சவுல் தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டார், அவருக்கு மேல நான் எப்படி கை போடுறது? பாருங்க, பலன் இருக்குது, ஆள் பலம் இருக்குது, செல்வ பலம் இருக்குது, ஆனாலும் சவுலை எதிர்க்கவில்லை. அவன் துரத்தினானா இவன் துரத்திட்டு ஓடுறான். ஓடுறது போல நடிச்சிருக்கலாம், மறையிறது போல நடிச்சிருக்கலாம், ஏன்னா இவன் பலன் இருக்குது தாவீதிடத்துல. ஆனா எதிர்க்கல. கர்த்தர் எனக்காக எதையாவது செய்வார் என்று சொல்லி அவன் கர்த்தரை சார்ந்து கொண்டான். இன்றைக்கும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு வாக்குத்தத்தமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், துஷ்டன் இனி உங்கள் வழியாய் வருவதில்லை. முற்றிலுமாக உங்களுக்கு எதிரான எல்லா வல்லமைகளையும் கர்த்தர் இன்றைக்கு அழித்து போட்டிருக்கிறார். நாள் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. God bless you.